ஹாய் எவரிபடி, வெளியானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி பட ட்ரெய்லர் எல்லாரையும் பூர்த்தி செய்திருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ட்ரெய்லர் இன்னைக்கு 7 மணிக்கு வெளியிட்டாங்க. பாத்தீங்கன்னா பட்டை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சில நிமிடங்கள்லயே 1 மில்லியனை கடந்து போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 5 மில்லியனை கடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் நான் பேசி முடிச்சு இந்த வீடியோ போடுறதுக்குள்ள 10 மில்லியனை கடந்து போயிருக்கும். இந்த ட்ரெய்லர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர்ல எல்லாமே இருக்குங்க. ஃபைட்டு, எமோஷனல், காமெடி, ஸ்டைல் எல்லாம் இருக்குங்க. எல்லாம் கலந்த கலவை. லோகி அருமையா கையாண்டிருக்காரு. அவருக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப் சொல்லிக்கலாம். அப்புறம் கேமராமேன் பக்காவா செம்மையா செதுக்கியிருக்காங்க. ஒரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் சொல்லவே தேவையில்ல, கலக்கிட்டாரு. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு அறிவு அவர்கள். அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, அனிருத் தலைவருக்குனாலே வேற லெவல்ல செதுக்கிட்டாரு. இந்த படத்துல முக்கியமா எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அற்புதமா அவங்கவுங்க வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் காட்டுக்காங்க. ஒரு முழு படத்தை பார்த்தா போல இருக்குங்க. அதுல ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவனை சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் யார் கையால சாவ போறான் அப்படின்றதையே முன்னாடியே அவன் நெத்தில எழுதி வச்சுட்டாங்க அப்படின்ற போலவே ஆரம்பிக்குது. எடுத்ததும் பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா இங்க 14,400 பேர் இருக்காங்க. அந்த ஒரு கூலி அது அவன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க குண்டை வச்சு எல்லாத்தையும் தகர்த்து எடுங்கடா. மேன்ஷன், அதாவது அங்க தங்க இருக்குது, குறைந்த விலைக்கு தங்குறது. அப்போ இந்த முக்கியமான அந்த பவர் ஹவுஸ், அதுதான் பவர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க, அதை தகர்த்து எறிய போறாங்க. அங்கதான் தலைவர் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கிடையில சத்யராஜ் அவர்களை காட்டுறாங்க. 30 வருஷமா ஒரு ஆளை ஆஃப்லைன்ல வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாரு, சத்யராஜா இருப்பாரா என்னன்னு தெரியல. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா, அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு தெரிஞ்சா. அதுக்கப்புறம் கட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசனை காட்டுறாங்க. நீங்க தனிமையில இருந்துட்டீங்க, எனக்கு அப்பா, உங்களுக்கு சாதாரண ஃப்ரெண்டு இல்ல அப்படி சொல்லாத, உனக்கு அப்பா, எனக்கு அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு, உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா தெரிஞ்சிச்சு சத்யராஜ் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன தும்சம் பண்ண போறாங்க அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சீன் முடிஞ்சதும் தலைவர் சொல்றது என்ன, ஏட்ரா கொக்கிய. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சொல்றது, அந்த தேவாவை பத்தி தெரிஞ்ச என்கிட்டயே விளையாட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு தலைவருடைய டைலாக் வருது. அதுக்கப்புறம் தும்சம் நடக்குது. எல்லாம் அதிரி புதிரி ஆகுது. நம்ம நாகார்ஜுன பார்க்கக்குள்ள மிரட்டலா இருக்காருப்பா, பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோபின் சாகர் சொல்லவே தேவையில்ல, முக்கியமான கேரக்டர் அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். உபேந்திரா, அங்க எல்லாம் 3 பேர் நிக்கிறாங்க. தலைவர் அங்க போய் இந்த ஜெயிலர்ல பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்ல மாட்டாரு, அந்த மாதிரி உட்காந்துட்டு சீரியஸா இருக்காங்க. சீரியஸா போகக்குள்ள அப்படின்றாரு, எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஆனா இந்த படத்துல காமெடியும் பண்ணியிருக்காரு தலைவர். எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் இந்த ட்ரெய்லர். செம்ம மாசா இருக்கு. உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க. இந்த ட்ரெய்லரை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.